எப்படி ஏற்றுக்கொள்வது என்பது எனக்கு தெரியவில்லை. காலையில் இருந்தே ஒரு பேரிடி விழுந்ததை போன்ற ஒரு தாக்கம். அண்ணனை பற்றி நான் என்ன சொல்கிறேன், எனக்கு சென்னையில் எனக்கு நான் வெளியூர்லேருந்து படம் பண்ண வந்த போய் சென்னையில் எனக்கு இருந்த மிகப்பெரிய பலம். எதா இருந்தாலும் கேட்பாரு, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் பண்ணுறேன்ட்டு அப்படி தான் பண்ணி கொடுத்தாரு. அதாவது நான் கடவுளாக வணங்குறவர் கேப்டன். அவர் இன்னைக்கு எங்களை விட்டு பிரிஞ்சது எனக்கு இருந்த மிகப்பெரிய பலமே என்னை விட்டு போன மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. அதாவது மனித நேயம், அப்படி ஒரு மாமனிதர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதை எந்த கட்சியினரும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு சினிமாவுக்கு அப்பாற்பட்டு ஒரு மனிதனாக வாழ்ந்து அவர் சொல்றதுபடி வாழ்ந்து காட்டினார். வாழ்ந்து காட்டிட்டு நீ இந்த மாதிரி வாழ்ந்து நில்லு அப்படின்னு சொன்னார். அவர் பல தைரியங்களை கொடுத்துருக்காரு. எதுக்குமே கலங்கக்கூடாது, எதுக்குமே நீங்கள் அழக்கூடாதுன்னு சொல்லுவார். இன்னைக்கு அந்த தைரியம் கொடுத்த தைரியமே போயிடுச்சுங்க போது எங்களால் தாங்க முடியல. அண்ணன் அவர்கள் நிச்சயமா அவருக்கு நல்ல ஒரு மோட்சத்தை கடவுள் அளிக்க வேண்டும். எனக்கு என்ன சொல்றேனே தெரியல. தமிழ் வாழும் வரைக்கும், தமிழ் உலகம் வாழும் வரைக்கும் அருமை அண்ணனின் புகழும் வாழ்ந்து கொண்டிருக்கும்.